அனைவருக்கும் என் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அன்பு கலந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எழுச்சி நாயகன், மக்கள் போற்றும் மகத்தான தலைவன், மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று பெயரெடுத்த சொக்கத்தங்கம் எங்கள் கேப்டன் அவர்கள் இந்த 72வது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடிட நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து காட்டிய தமிழகத்தின் மிக எழுச்சிய நாயகன், மக்களின் மனங்களை நன்கு அறிந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே செய்த ஒரு உத்தம தலைவன் யார் என்று சொன்னால் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டுமே என்பதை இந்த தருணத்தில் எங்களால் மார்த்தட்டி சொல்ல முடியும். ஏனென்றால் அத்தகையான தலைவனை இழந்துவிட்டோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை. எங்கள் தலைவன் எங்களோடு என்றும் இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தலைவன் இல்லை என்று நாங்கள் இதுவரை நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்று 72வது பிறந்த நாளில் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மிக எழுச்சி நாளாக மட்டுமே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் இந்த கேப்டன் அவர்களுடைய நினைவுகளை போற்றும் வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக எழுச்சிய நாளாக இந்த நாள் அமைந்து கேப்டனின் நல்ல லட்சியங்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கேப்டனுக்காகவே நாங்கள் இருக்கும் நாள்கள் கேப்டனுக்காக வாழ்ந்து காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, கேப்டனுடைய புகழ் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் போற்றுகின்ற ஒரே உத்தம தலைவன் எங்கள் கேப்டன் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய 72வது பிறந்த நாளில் அருமையான இந்த தருணத்தில் ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்கின்ற எங்கள் கேப்டனுடைய கொள்கையை மகத்தாக போற்றுவோம். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க. பர்கூர் தொகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதி கோட்டூர் கிராமத்தில் இருந்து இளைஞரணி செயலாளர் KR வடிவேல் அவர்கள் பேசுகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.